ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அபிஸ் மாம். இன்னைக்கு நாம எல்லாரோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது நான், சப்பாத்தி, புல்கா, பூரி, கீ ரைஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் 7 பீஸ் பன்னீர் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி க்ரீமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெருசாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கோரியண்டர் ஸ்டெம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 6 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பெங்களூர் தக்காளி 4 கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 8லேருந்து 10 முந்திரி, 3 நீட்டு மிளகா ஆட் பண்ணிக்கலாம். லிட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இது போல் நல்லா வதங்கினதும் ஆற வச்சு ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஃப்ரை ஆனதும் பிரியாணி இலை 2, கருப்பு ஏலக்காய் 1, 3 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பிறகு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண 100 கிராம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். காஷ்மீர் சில்லி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இது போல் க்ரீமியாக ஆனதும் 1/2 ஸ்பூன் சர்க்கரை, கஸ்தூரி மேத்தி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 400 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பால் சேர்த்து அரைச்ச பன்னீரை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காமல் குக் வித் அபிஸ் மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Be happy, friends.